கன்னியா ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த பலவிதமான நிலைமைகள் மாறக்கூடிய அமைப்பு. பெருமாள் வழிபாடு, கீழ் திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள், அலமேலு தாயார், திருப்பதியில் இருக்கக்கூடிய பாலாஜி வழிபாடு. அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு, விட்டமின் டி டெஃபிஷியன்சி, ஹார்மோன் குறைபாடுகள் பார்த்து கொள்ள வேண்டும். கண்டக சனி என்பதனால் உடற்பயிற்சியை மறந்து விடாதீர்கள். லாபம் சந்தோஷம் ஏற்படும். அசையாமசைய பொருள் ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிறந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அற்புதம் ஏற்படும். குடும்பத்தில் புத்திர சந்தானம் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். கோளர் பதிகத்தை சொல்ல சொல்ல கடல் கடந்த தொழில், உத்தியோகம், வியாபாரம், வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, ஏற்றங்கள் காணப்படும். அடிமத் தொழிலே வேண்டாம், தனியாக ஏதாவது டெய்லி 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் சந்தோஷமாக இருக்கப் போகிறேன் என்று தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரும் வெற்றிகளை பெறும். கூட்டாளிகளே வேண்டாம், எனக்கு கூட்டு தொழிலே செட் ஆகாது, நான் தனிப்பட்ட என்னுடைய ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் செய்ய போகிறேன் என்று கார் வேணாம், எது வேணாம், 2 வீலர் கூட போதும், சந்தோஷமாக போதும். 10 ரூம் இருக்கக்கூடிய வீடு வேண்டாம், சாதாரண ஒரு வீடு போதும். இல்லை என்றால் ஒரு 50 வயதை கடந்தவர், 60 வயதை கடந்தவர்கள் திடீரென்று சீனியர் லிவிங் ரூமில் கூட சீனியர் லிவிங் அப்பார்ட்மெண்ட்ஸில் போய் விடுவார்கள். அந்த அளவுக்கு மனம் அமைதியை விரும்பக்கூடிய அற்புதமான காலகட்டம். பொறுமையாக இருந்தாலே கன்னியா ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நடக்கும், நிறைய நல்லது நடக்கும். கணவன் மனைவியுடைய பிரச்சனைகளை பெரிதாக்காமல் நீங்களாகவே சமாதானம் செய்து கொள்ளுங்கள். அது அந்யோன்யம் ஃபெவிகால் போட்ட கம்மு போல் ஒட்டி கொள்ளும். உறவினர்களாலேயோ நண்பர்களாலேயோ குடும்பத்தை விட்டு விடாதீர்கள். குடும்பம் சிதைந்து போகும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள்.